வணக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் மெலை பிக்கல் ரெசிபியோட வந்திருக்கேன். சோ வாங்க இந்த மெலை பிக்கல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுத்தரேன். இந்த மெலை பிக்கல் செய்யறதுக்கு நான் ஹீட் வந்து ஆன் பண்ணாம முதலாவது வந்து நாங்க போடுற வெஜிடபிள்ஸை வந்து பிளான்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு பேன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த வெஜிடபிளை வந்து பிளான்ச் பண்றதுக்கு நான் இதில் வந்து வினிகர் எடுத்திருக்கேன். 1.5 கப் எல்லாத்துக்கும் 375 ml இருக்குது. இப்போ இதை விட்டு அடுப்பை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வருவேன். வச்சுட்டு இந்த வினிகரை கொதிக்க விடுவோம். ஸோ இந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வினிகர் வந்து இப்படி கொதிச்சு கொண்டு வரதில்ல. இப்படி கொதிச்சு கொண்டு வரைக்கும் இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 250 கிராம் எடுத்து கழுவி போட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு தண்ணியும் இல்லாமல் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை போட்டு ஒரு 35 to 40 செகண்ட்ஸ் இதை பிளான்ச் பண்ணால் காணும். அந்த ரோஸ் கலராக வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதை வந்து வினிகரில் வந்து பிளான்ச் பண்ணுறதுக்கு காரணம் தண்ணித்தன்மை இல்லாமல் ஆக்குறது தான் பிளான்ச் பண்ணுறது. நாளைக்கு இந்த பிக்கில் வச்சுருக்கலாம். இந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 40 செகண்ட் விட்டுனா அந்த நல்ல ரோஸ் பிங்காக வந்திருக்குல்ல, அவைக்க தேவையில்லை, ஜஸ்ட் பிளான்ச் பண்ணியிருக்கிறது தான். இப்போ நான் இங்கே செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இறக்கி இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயத்தையும் நான் இறக்கிட்டேன். இறக்கின பிறகு இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. நான் 50 கிராம் பச்சை மிளகாய் எடுத்து இப்படி நடுவால் வந்து வெட்டி இருக்கிறேன். இதையும் போட்டு ஒரு 30-35 செகண்ட் பிளான்ச் பண்ணி எடுப்போம். இந்த பச்சை மிளகாயம் போட்டு 35 செகண்ட்ஸ் பிளான்ச் பண்ணியிருக்கிறேன். இதையும் வெங்காயத்தோடு இறக்கி விடுறேன். இதில் வந்து கேரட் இருக்குது. நான் ஒரு கேரட் இல்லாட்டி 120 கிராம் கேரட் எடுத்து ஜூலியன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுறேன். இதையும் அதே மாதிரி ஒரு 35 செகண்ட்ஸ் பிளான்ச் பண்ணிங்கன்னா காணும். இந்த இருக்குது 35 செகண்ட்ஸ் நான் இந்த கேரட்டை வந்து பிளான்ச் பண்ணியிருக்கேன். இதையும் சேம் பவுலில் வந்து இறக்கி விட போகிறேன். கூட பிளான்ச் பண்ணிடாதீங்க, அவிஞ்சிடும். முறைக்கு மேலே அது இல்லாமல் போயிடும். ஸோ அதால் கூட பிளான்ச் பண்ணாதீங்க. இந்த கேரட்டையும் இறக்கிட்டேன். இறக்குனா பிறகு இதில் வந்து கறி மிளகாய் இருக்குது. அதே மாதிரி ஒரு 35 செகண்ட்ஸ் பிளான்ச் பண்ணுவோம். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த கறி மிளகாய் போட்டு 35 செகண்ட்ஸ் விட்டுருக்கேன். இப்போ அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டு இதையும் இறக்கி விடுவேன். மரக்கறி எல்லாத்தையும் இப்படி இறக்கி வச்சுருக்கிறேன். இப்படி இறக்கிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லாட்டிக்கு இந்த ஹீட்டுக்கு வந்து அவிய பார்க்கும். ஸோ இடக்கிட வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்க இதில் இன்னொரு சட்டி எடுத்துருக்கேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டியோ சட்டியோ இதுலேயும் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இந்த இருக்க எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து வெஜிடபிள் ஒயிட் வினிகர் இருக்குது. 1 கப் இல்லாட்டிக்கு 250 ml. கடுகு பவுடராக இடித்து வச்சுருக்கிறேன் 1/2 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து சீனி இருக்குது 2 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து இஞ்சி இருக்குது. நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியை வந்து நல்லா சின்ன வெட்டி இருக்கிறேன். இதில் வந்து 1/8 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய உப்பு இருக்குது. இப்போ நான் அடுப்பை கொண்டு வந்து மீடியத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இதை கிளறி ஒரு 5 to 6 நிமிஷம் லைட்டாக கொதிக்க விடுவோம். மாவுகளும் கொதிக்க தேவையில்லை. ஒரு 4 நிமிஷமாக இந்த அடுப்பில் வச்சுருக்கிறேன். கிளறி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் கொதிக்க விடாதீங்கோ. பபிள்ஸ் வந்து கொதிக்கல, அப்படி வரக்கூடாது. இப்போ வந்து சரியாக 6 நிமிஷம் விட்டுனான். இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டு இதை வந்து நல்லா ஆற விடுவோம். ஹீட்லேருந்து எடுத்து விடுங்கோ. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற இந்த மரக்கறி இருக்குது. இந்த மரக்கறிக்கில் வந்து இதில் வந்து டேட்ஸ் எடுத்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு வெட்டி வச்சிருக்கிறேன். 175 கிராம் டேட்ஸ் இருக்குது. இந்த டேட்ஸை இதில் போடுறேன். இப்போ இந்த சாஸை இதில் விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இருக்குது நான் காய்ச்சின சாஸை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதுக்குள்ள ஊற்ற சொன்ன காரணம் வந்து என்னென்னு சொன்னால் சுட ஏற்கனவே நாங்கள் இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் வந்து பிளான்ச் பண்ணாங்க. நீங்கள் இந்த சாஸ் வந்து சுட ஊற்றுனீங்கன்னு சொன்னால் எண்ணெய் அவிஞ்சிடும். அந்த கிறிஸ்பினஸ் அந்த முறமுறன்னு இருக்கு மேலே அந்த வெஜிடபிளில் அது இருக்காது. ஸோ அதனால தான் நல்லா ஆறுனா பிறகு இந்த சாஸை விட சொன்னேன்னா. ஸோ 1 நாள் வந்து எவ்ரி 2 to 3 hours வந்து கிளறி விடுங்கோ. கூலான பிளேஸில் வைங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சேரு வரையும் ஃப்ரிட்ஜுக்கு வைக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்ந்த அப்புறம் ஒரு 1.5 நாளைக்கு பிறகு நல்லா கிளீனான பாட்டில் இல்லாட்டி ஏர் டைட் கண்டெய்னரில் தண்ணி
தண்ணி ஒன்றும் சேர்க்காதீங்கோ. நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூன் கூட தண்ணி இருக்கக்கூடாது கரண்டியில். பேர் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வைக்கலாம். ஸோ இந்த இருக்கு இந்த மலை பிக்கல் வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலை பிக்கல் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தது சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை சுட சுட வந்து சேரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பை பாய்.